கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கும் சங்கீதம் 63வது அதிகாரம் 3வது வசனத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கல உமது கிருபை மேலானது அப்படின்னு. ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல ஒரு கான்வர்சேஷன் நடக்குது தாவீதுக்கும் நாத்தானுக்கும், அதாவது தேவனுடைய தீர்க்கதரிசிக்கும். அப்ப தேவனுடைய தீர்க்கதரிசி தாவீது கிட்ட ஒரு ஓமையை சொல்றார். அப்ப அந்த ஓமையை கேட்ட தாவீது கோவப்படுறார். இந்த தப்பை பண்ணது யாரு, அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அப்ப நாத்தான் சொல்றார், நீ தான் அந்த குற்றத்திற்கு பாத்திரன். தேவன் உனக்கு கொடுத்த அந்த சிங்காசனத்தை நீ மறந்துட்டு உரியாவை கொலை பண்ணுன, உரியாவின் மனைவியை நீ உன் மனைவியா ஏற்றுக்கொண்ட. அதாவது இது மரணத்திற்கு பாத்திரமான 2 தவறுகள். பழைய ஏற்பாட்டு காலத்துல விபச்சாரம் பண்ணினாலோ இல்ல கொலை பண்ணாலோ பண்ணினவங்க கொலை பண்ணப்படணும். அப்படி பார்த்தா தாவீது கொலைக்கு பாத்திரன். இதை தான் நாத்தான் தாவீது கிட்ட எடுத்துரைத்து போறான். அதை வச்சுதான் சங்கீதத்துல தாவீது பாடல் பாடுறார், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை பெரியது அப்படின்னு. அந்த காலத்துல தாவீது பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய கிருபை விட்டு போயிருச்சு, அதை திரும்ப தேடினான். ஆனா இன்னைக்கு புதிய உடன்படிக்கைக்குள்ள நம்மளுக்கு தேவனுடைய கிருபை ஒரு நாளும் விட்டு விலகாததா இருக்குது. ஆனா நம்ம ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் பொழுது நம்ம தான் தேவனுடைய கிருபையை விட்டு விலகி போகிறோம். வேதம் சொல்லி இருக்கிறது, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சொல்லியிருக்கு. உண்மைதான், தேவனுடைய கிருபை ஒருபோதும் நம்மளை விட்டு விலக போகிறது கிடையாது. ஆனா நம்ம தேவனுடைய கிருபையை விட்டு விலகிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கிருபையை விட்டு விலகி தள்ளுண்டு போனார்கள் அப்படின்னு சொல்லி. அதனால தேவனுடைய கிருபை உங்களை விட்டு விலகாத வண்ணம் தேவனோடவே இணைந்து இருங்க. இந்த உலகத்துல நீங்க பெருசா நினைக்கிறது உங்க ஜீவன் தான். அந்த ஜீவனை பார்க்கலும் தேவனுடைய கிருபை பெருசு அப்படின்னு சங்கீதக்காரன் உங்களுக்கு முன்னுதாரணமா எடுத்து போயிருக்கிறாரு. அந்த கிருபையையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நிறைவே வாழும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.